நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் திங், ஒரு 60 ரூபா ஒரு ரப்பர் கிட்ட வச்சு நம்ம ஃப்ளோர் வந்து துருப்பிடிக்காமல் நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரில் வந்து துருப்பிடிக்க உள்பக்கமாக துருப்பிடிக்கும். அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஃப்ளோரில் ஒரு ஹோல் இருக்கும். ஒரு கேபின், அதாவது பேசஞ்சர் உட்கார கால் வைக்கிறதுக்கு இடையில் கால் வைக்கிற இடத்துல மேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா கார்லேயுமே இருக்கும். ஏன்னா கழுவணும் அப்படின்னா தண்ணி அது வழியாக வெளியில் போகும் அப்படிங்கிறதாக ஒரு ரப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில காரில் அது வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் நியூ மாடல் கார்லலாம் இருக்கும். ஆனால் பழைய கார்லலாம் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல சர்வீஸ் போகிற இடத்துலையோ இல்லை எங்கேயோ கலந்து அதை விழுந்திருக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ரப்பர் தான் அது. கொஞ்சம் நாளில் அது வந்து என்ன ஆயிருன்னா இத்து போயிட்டு அது வீணாக போயிடும். அது கீழே விழுறது கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது தண்ணியோ ஏதோ ஒன்று உள்ற ஏறும். சகதிட்டு தண்ணியிலே போகும் பொழுது அந்த ஓட்டை வழியாக உள்ற வந்துடும் தண்ணி. ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அது மேலே வந்து நம்ம வந்து கார்பெட் போட்டிருப்போம், கார்பெட் மேட் இருக்கும். அதுக்கு மேலே சில பேர் பிவிசி மேட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் நார்மல் ரப்பர் மேட்டு போட்டிருப்பாங்க. அதனால் தண்ணி உள்ற ஈரமாயிரும். தண்ணி உள்ற வரது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கார்பெட் மேட்டு வந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வச்சுட்ருக்கோம். கீழே விட்டுறது, காயாது. ஏன்னா காயறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு காரை மூடிடுவோம். மேலே ரப்பர் மேட்டு போட்டிருப்போம். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோர் அந்த கார்பெட் மேட்டு வந்து எந்த நேரமும் வெட்டாகவே இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணி உள்ற வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரப்பர் புஷ் கிட்ட இருக்கிறீங்களா, அதை வந்து ப்ராப்பராக அதில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்போ அதோட ப்ரைஸ் வந்து வெறும் 60 ரூபா தான். இப்போ நம்ம காருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வெறும் 60 ரூபா தான் அந்த கிட்டு. நீங்கள் வந்து உங்கள் கார் மாடல் சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே போதும், கொடுப்பாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரப்பர் கிட்ட வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி உங்கள் டோரில் உங்கள் ஃப்ளோரில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரை எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே அந்த கார்பெட் மேட்டையும் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டலில் உள்ள ஃப்ளோர் உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இருக்குது பாருங்கள் அந்த ஹோல். ஆக்சுவலி என்னோடய வெஹிக்கிளில் நான் செகண்ட்ஸில் வாங்கும் பொழுது இந்த ஹோல் இருந்தது. இதில் கார்பெட் மேட்டு போட்டிருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை சரியாக கவனிக்கலை. இந்த மாதிரி நார்மலாக மழை காலத்தில் வண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேலே உள்ள மேட்டை ரப்பர் மேட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பெட் மேட்டு பார்த்தா ஈரமாகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த மேட்டை தூக்கிட்டு கீழே பார்த்தா தான் தெரியுது இது வழியாக தண்ணி வந்து இது ஃபுல்லாகவே அப்படியே ஈரமாயிருச்சு. ஸோ இந்த ஹோலு வந்து மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரப்பர் கிட்ட இருக்கணும் எனக்கு தெரியாது. இதுவும் ஓப்பனில் தான் இருந்தது. இப்போ தான் அந்த ரப்பர் கிட்ட நான் மாட்டினேன். இந்த மாதிரி ரப்பர் கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், சரி இந்த கார்பெட் மேட்டை இருந்தால் எப்படியும் துருப்பிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்பெட் மேட்டை நான் ஃபஸ்ட்டு டைம் வெளியில் எடுத்து காய போட்டேன். வெளியில் எடுக்கணும்னா இந்த கன்சோல் பாக்ஸையும் கழட்டினா தான் அந்த மொத்தமாக எடுக்கலாம். அதை இல்லைன்னா எடுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கழட்டி எனக்கு காய வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா அந்த கார்பெட் மேட்டையை நான் வெளியில் எடுத்து தூக்கிட்டு இருந்துச்சிட்டேன். தேவையில்லை அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு மேலே உள்ள அந்த ரப்பர் மேட்டை மட்டும் போட்டுக்கிறது. ஈரமானால் ரப்பர் மேட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சு வெயிலில் வச்சோம் அப்படின்னா காஞ்சி போயிடும். ஆனால் அந்த கார்பெட் மேட்டை எடுத்ததுனால எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி பின்பக்கமும் கொஞ்சம் மேடாக தான் போகும். அதுக்கும் கீழே தான் சைலன்சர் போகுது. கீழே அந்த சைலன்சர் வந்து இதோட டைரெக்டாக கான்டாக்டில் இல்லைன்னாலும் கொஞ்சம் கேப்பு தான் இருக்கும் அந்த சைலன்சருக்கும் இந்த ஃப்ளோருக்கும். இருந்தாலும் அதோடய ஹீட்டு வந்து இது மேலெலாம் வரும் கண்டிப்பாக. அப்போ அந்த கார்பெட் மேட் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கார்பெட் மேட்டை தாண்டி நம்மளுக்கு ஹீட் வந்து உள்ற வராது. இப்போ நான் அந்த கார்பெட் மேட்டை எடுத்ததுனால இந்த ரப்பர் மேட்டையும் தாண்டி சில நேரம் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல காலை வச்சோம் அப்படின்னா இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் அந்த கார்பெட் மேட்டை எடுத்தோம் அப்படின்னு. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி கார்பெட் மேட்டெலாம் எடுக்க வேண்டாம். எப்பொழுதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ரப்பர் கிட்ட இருக்கா அப்படின்னு 4 பக்கமும் செக் பண்ணிங்க. 4 பேசஞ்சர் உட்காருவாங்களா, அதில் 4 இதுலேயும் வந்து அந்த கால் வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த கார்பெட் மேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அது மாதிரி ரப்பர் கிட் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஜஸ்ட் இதில் வச்சு அழுத்தினோம்னாலே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுலேயே நம்ம தண்ணி வராது, வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிறதுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேட் போட்டுக்கலாம்.
உங்களுடைய வண்டியில் இந்த ரப்பர் கிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கோங்க. வெறும் 60 ரூபா தான். 60 ரூபா மூலமாக நீங்கள் வந்து கார் வந்து ஃப்ளோர் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.